ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள். மராத்தியர்கள் டாப்பிக்கில் வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸும் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அந்த மராத்தியர்கள் டாப்பிக்கில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மிகவும் சக்தி வாய்ந்த பேஷ்வா வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, முதலாம் பாஜிராவ். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்சியாளர் பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். எல்லாமே வந்து இந்த மராத்தியர்கள், முகலாயர்கள், டெல்லி சுல்தான்கள் இது எல்லாத்துக்குமே வந்து நான் தனியாக வந்து கிளாஸஸ் மாதிரி உங்களுக்கு வந்து யூடியூப்லேயே வந்து கொடுத்துட்றேன். இப்போ வந்து நம்ம சிம்பிளாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஷின் பாருங்கள். மராத்தியர் ஆட்சியில் நாட்டின் முக்கிய வருவாய் எதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நிலம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தவறான பொருத்தங்களை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அஷ்டபிரதான் வந்து 8 அமைச்சர் குழு, அது வந்து சரிதான். இது வந்து அடிக்கடி கேட்குறது. அடுத்து பார்த்திங்கன்னா சாத்தோஷ்முகி என்பது பிரதேச வரி, அது வந்து சரியாக தான் இருக்குது. சவுத்து பார்த்திங்கன்னா சுங்க வரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. மத்திய வந்து வெளிநாட்டுத்துறை அமைச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து தவறு. இதில் பார்த்தீங்கன்னா 3, 4 வந்து தப்பாக வந்து மேட்ச் ஆகிருக்கு. 1, 2 வந்து சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், சிவாஜிக்கு அடுத்து அரியணை ஏறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சாம்பாஜி. அடுத்து பாருங்கள், சிவாஜி யாரிடம் இருந்து சிங்கா கோட்டையை கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, முகலாயர்கள். கொஷின் அப்படியே மாற்றி கூட கேட்கலாம். சிவாஜி வந்து முகலாயர்களிடம் எந்த கோட்டையை வந்து கைப்பற்றினார் அப்படின்னு கூட கேட்கலாம். வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், பேசின் ஒப்பந்தம் 2ஆம் பேஷ்வா பாஜிராவிற்கும் டேஷுக்கும் இடையே கையெழுத்தானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வெல்லோசி பிரபு. இது பார்த்தீங்கன்னா இந்த பேசின் ஒப்பந்தத்திலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கீழ்காணுகின்ற தளபதிகளில் மராத்திய அரசர் சிவாஜியால் கொல்லப்பட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அப்சல் கான். அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியே பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், கூற்று பாருங்கள், 3ஆம் பானிபட் போர் ஆங்கிலேயரின் அதிகார எழுச்சிக்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், காரணம் இத்தோல்வி மராத்தியருக்கும் முகலாயருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ. அடுத்த விஷயம் பாருங்கள், 3ஆம் பானிபட் போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மாதவராவ். அடுத்து பாருங்கள், பின்வரும் அரசர்களில் எந்த அரசு சவுத் எனப்படும் வரியை விதித்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மராட்டியர். சவுத் வரி வந்து மராத்தியர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 1664ஆம் ஆண்டு சிவாஜியால் தாக்கப்பட்டதும் மற்றும் சூறையெடுக்கப்பட்டதுமான மேற்கு கடற்கரை கோட்டை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சூரத். அடுத்து பாருங்கள், சிவாஜியின் சபையின் அஷ்டபிரதானில் வெளியுறவு அமைச்சராக செயல்பட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சுமந்து. அந்த 8 அமைச்சர் இருப்பாங்க இல்லையா, அந்த 8 அமைச்சரும் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சிவாஜியோட அவையில் அந்த 8 அமைச்சர் இருப்பாங்க. எந்தெந்த துறைக்கு எந்தெந்த அமைச்சர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்கூல் புக்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இல்லை பாருங்கள், பின்வருவனவற்றை அவற்றின் சரியான பதிலுடன் பொருத்தவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேஷ்வா பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர், சுர்னாவிஸ் பார்த்தீங்கன்னா செயலாளர். அடுத்து பார்த்தீங்கன்னா நியாதீஸ் வந்து தலைமை நீதிபதி, பண்டிட்ரா வந்து தலைமை அரசர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4123. அடுத்து பாருங்கள், சிவாஜியுடன் தொடர்புடைய ஊர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சிவ்நேரி. அடுத்து பாருங்கள்,
சிவாஜியின் முடிசூட்டு விழா 1674ஆம் ஆண்டு நடைபெற்ற கோட்டை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ ரைக்கர் கோட்டையில் தான் வந்து சிவாஜி வந்து முடிசூட்டி இருப்பார். அந்த இயர் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, 1674. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் சிவாஜியின் மிகப்பெரிய சாதனை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. முகலாய பேரரசின் விரிவாக்கத்தினை தென்னிந்தியாவில் தோன்ற செய்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹேல்கர் வந்து பூனே, அது வந்து தப்பு. பான்ஸ்லே வந்து நாக்பூர், அது வந்து சரியாக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து தப்பாக இருக்குது. அடுத்து பாருங்கள், சிவாஜி எந்த கடற்படை தளத்தை நிறுவி இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கோலாபா. அடுத்து பாருங்கள், சிவாஜியின் அஷ்டபிரதானத்தில் தலைமை நீதிபதி என அழைக்கப்பட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நியாயாதீஷ். அடுத்து பாருங்கள், தசபோதா யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ராம்தாஸ். அடுத்து பாருங்கள், ஸோ மராத்தியர்களின் ஆட்சியில் பஞ்சாயத்தை பஞ்ச பரமேஸ்வர் என்றும் பஞ்சாஷ் என்பவர்களை இப்படியும் அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மாப்பா. அடுத்து பாருங்கள், சிவாஜியின் கீழ் உள்ள நிதி மற்றும் வருவாய் அமைப்புகளில் பின்வருவனவற்றில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1, 2 தான் வந்து சரி. ஃபஸ்ட்டு பாருங்கள், சவுத் மற்றும் சர்தேஷ்முகி. அடுத்து வந்து தேஷ்முக் மற்றும் பட்டீல்கள் கிராம அதிகாரிகள். அடுத்து பாருங்கள், சிவாஜியின் வாரிசுகளை சரியாக காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சரியான வரிசை அமைப்பு வந்து ஆப்ஷன் ஏ. ஃபஸ்ட்டு வந்து சம்பாஜி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதலாம் ராஜாராம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2ஆம் சிவாஜி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதலாம் ஷாஹி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராம்ராஜா. அடுத்து பாருங்கள், ஸோ மராத்திய நிர்வாக முறையில் சுமந்த் என்பவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, வெளியுறவு அமைச்சர். அடுத்து பாருங்கள், மராட்டிய பேரரசின் 2வது நிறுவனர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பாலாஜி விஸ்வநாத். அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து தவறு. சிவாஜியின் படை வீரர்கள் சூரத்தை 665 சூறையாடினர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தவறு. மற்றதெல்லாம் பாருங்கள், சிவாஜியின் பாதுகாவலர் வந்து தாத்தாஜி குண்டாதேவ், அது சரி. சிவாஜி ராஜ்கோஷ் கோட்டையில் முடிசூட்டி கொண்டார், அது வந்து சரி. ராஜ்கோஷ் ரைக்கர் கோட்டைன்னு தானே வரணும். ஸோ அப்படி பார்த்தா நமக்கு பியும் வந்து தப்பாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அவங்க டிஎன்பிசி ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1674 சத்ரபதி எனும் பெயரில் முடிசூட்டினார், அது வந்து சரிதான். இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. அவங்க சி கொடுத்துருக்காங்க. அவர் முடிசூட்டின கோட்டை வந்து ரைசூர் கோட்டை. இங்கே பார்த்தீங்கன்னா ராஜ்கோஷ் கோட்டை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பாக இருக்குது. அடுத்து பாருங்கள், பின்வரும் அரசுகளில் எந்த அரசு சவுத் எனப்படும் வரியை விதித்தது? மராட்டியர். அடுத்து பாருங்கள், தஞ்சாவூரின் முதல் மராட்டிய அரசன் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வெங்கோஜி. அடுத்து பாருங்கள், சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவரின் பெயர் குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ராம்தாஸ். அடுத்து பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் வந்து சரியாக இருக்குது. ஸோ எதை பற்றி கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அமத்யா அல்லது மஜும்தார் என்பவரை மராத்திய ஆட்சியில் நியமனம் செய்தனர் அப்படின்னு சொல்லிட்டு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது சரியான கூற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டும் தான் சரியாக இருக்குது. அவர் மாநிலத்தின் வரவு செலவு கணக்கை பார்ப்பதில் பொறுப்பாக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மட்டும் தான் சரி, மற்றது எல்லாமே வந்து தவறு. அடுத்து பாருங்கள்,
ஸோ இந்திய கொரில்லா போர் முறையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சிவாஜி. அடுத்து பாருங்கள், சிவாஜியின் குருவான ராம்தாஸ் சாம்ராத் போதனையின் தத்துவம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அத்வைத்த வேதாந்தம். அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று பாருங்கள், சவுத் மற்றும் சத்தோஷ்முகி வரிகள் மராத்திய அரசின் முக்கிய வருவாய் ஆதாரங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ காரணம் பாருங்கள், சவுத் வரி என்பது அந்நியர்களின் ஆக்கிரமிப்பில் இருந்து பாதுகாக்க வேண்டி மொத்த நில வருவாயில் 25% வசூலிக்கப்பட்டது. சத்தோஷ்முகி வரி நில வருவாயில் 10% வசூலிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரியான விளக்கம் தான், ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், இரண்டாம் உலகிற்கும் அரசன் என்று அழைக்கப்படுபவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இரண்டு உலகிற்கும் அரசன் என்று அழைக்கப்படுபவர் வந்து ஆப்ஷன் சி, பூண்டாஜி வாக். ஸோ அவ்வளோதான் வந்து மராத்தியர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து ரீசெண்டாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் எல்லாமே கொடுத்தாச்சு. கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.